வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் சார். வெல்கம் பாலா கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் யூ ஆல் டு RRR. ரைட் சார், ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச். அவையில் போனால் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், ஹோமில் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆர்சிபி இன்னொரு ஒரு வெற்றியை சீல் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இருந்துச்சு மேட்ச்? ரிவெஞ்ச் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் RCB. அதில் அப்புறம் மேட்ச் முடிச்சோடனே கோலி இல்ல சேஸ் வந்து எப்படியே பழகி போச்சு, போரடிச்சு போச்சு. சேஸ் பண்ணி ஜெயிச்சு இந்த தடவை நம்ம பஞ்சாப் தான் உதவுத்தோம் அப்படின்ற மாதிரி கட்சியில் கிளாரிஃபை பண்ணினாரு. ஏன்னா எந்த டீமா இருந்தாலும் சேசில் நான் நினைப்பேன். ஐ திங்க் வி பீட் பஞ்சாப்ல இந்த வாட்டி. ஆமா சார், பழிக்கு பழி அப்படின்னு. ரைட் சார், இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோடைய பவுலிங் பாராட்ட வேண்டிய விதத்தில் நிறைய இடங்கள் இருந்துச்சு. அதே நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸோடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கல. என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பிரில்லியன்ட் ஆரம்பிச்சாங்க பஞ்சாப். ஓகே, ரப்சம்ரன் அண்ட் பிரியான் ஸ்டாக்ல தான் இருந்துச்சாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கேம் அவங்க பக்கம் போயிருந்தது. பியூட்டிஃபுல் மூவ் வந்து இந்த கிருணால கொண்டு வந்து இப்போ வந்து கிருணால், டிம் டேவிட் அண்ட் சுயாஷ் மேட்ச் ஆயிப்போச்சு. அந்த அவங்க 3 பேர் தான் ரெஸ்பான்சிபிள். ஸ்போக் இந்த வீல்ல இவங்களோட டிராவல்ல டக்குன்னு கிருணால் 2 விக்கெட் எடுத்து எல்லாத்தையும் இன்வால்வ்டு. நம்ம டிம் டேவிட் அடுத்த ரன் அவுட்லயும் டிம் டேவிட் இன்வால்வ்டு. அந்த ரன் அவுட் ரொம்ப குரூஷியல். வதேராவுடைய ரன் அவுட்ல அதை பத்தி பேசுவோம். ஸோ இதெல்லாம் நடந்தது பாருங்க. இந்த பவர் பிளே 62 இருக்காங்க. அந்த 2 விக்கெட் வந்த உடனே அங்க புடிச்சாங்க இட்டம்ப புடி RCB. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வாலாட்டே விடல. சம்டைம்ஸ் இந்த பாம்பு தான் கவிட்டு விட விடாது. அந்த மாதிரி எழுந்துக்கவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்கவரி இல்லை. போலிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் டபுள் பண்ணி போயிட்டாங்க பவர் பிளேக்கு அப்புறம். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி போலிங் அண்ட் ஃபீல்டிங் RCB. சார், ஆர்சிபி இந்த அவே வின்ஸ்லாம் அதிகமாக அடிக்கிறாங்க, ஹோமில் தோக்குறாங்களா? அது என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்? ஏன்னா இவங்க தான் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விளையாடின மேட்சஸ்லேயே எல்லா அவே மேட்சும் வின்னு, எல்லா ஹோம் மேட்சும் லாஸ்ன்ற மாதிரி இது வரைக்கும் சொல்கிறேன். சரி, சைக்கலாஜிக்கல் தான். ஃபேன்ஸ் ப்ளீஸ் பண்ணணும் அந்த அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் ஓவரா சப்போர்ட் இருந்தாலும் பயங்கர ப்ரெஷர். அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். உள்ள வரும்போது விராட் கோலி முதல் பால் 2 சிக்ஸ் அடிக்கணும்ன்ற லெவல் இருக்கும் ஈகர்னஸ். எல்லாமே நம்ம பிளஸ்ஸா அமையணும். இப்ப சிஎஸ்கே RCB முதல் மேட்ச் பார்க்கல எப்படி இருந்தது, அது மாதிரிதான் அந்த மாதிரி இருக்கும். சோ அவையில வந்து அவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது, ஒரு அளவுக்கு இருக்காது. ஏன்னா நமக்கு பவுண்டரி லைன் கிட்ட ஃபீல்டர்ஸ் போகும்போதெல்லாம் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற வைப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுறாங்க வெளியில போனா, அதான் விஷயம். சார், பஞ்சாப் கிங்ஸு லைட்டாக ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது இன்னைக்கு. என்ன, வாட் வாஸ் த ப்ராப்ளம் மேஜர்லி வித் தேர் பவுலிங் சார்? எதனால் அவங்களால வந்துட்டு இன்னைக்கு ஆர்சிபி மாதிரி ஒரு பேட்டிங் டீமை கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போச்சு, அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில்? RCBயோடைய பேட்டிங் சுப்ரீம். நீ ஒன்னும் பண்ண முடியல இவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து சஹால் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வரலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி சஹால் ஒரே தான் ஸ்டாண்டர்டா ஃபார்முலா ஆயிட்டாரு. லெக் பிரேக். அப்கோர்ஸ் நான் 4 விக்கெட் எடுத்த மேட்ச்ல வந்து டெரிபிக்கா மாட்டினாங்க, ஒன்னும் புரியல, அது வேற. பட் இப்போ இந்த விஷயத்துல ப்ரெடிக்டபிளா இருக்கு அவருடைய போலிங்கும். இவங்களுக்கு பிரார் சக்சஸ் ஆச்சுன்னா சந்தோஷம், அவ்வளவுதான். பிரார் அதுலயே அவர் பிரார் வந்து கடைசியில மேட்ச் முடியுற சமயத்துக்கு தேவதத் படிக்கல் விக்கெட் எடுத்துக்கல, அப்படி ஒரு கை காமிச்சார் பாத்தீங்களா நீங்க. கடைசியில ஹீரோ எல்லாம் அடிச்சு முடிச்சப்பறம் போலீஸ் வந்து ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு லாஸ்ட்ல அந்த அதுக்கு ஒரு பெருமைப்பட்டார். கையை விட்டு போயாச்சு மேட்ச். அதனால இவங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல அவங்கள வந்து டென்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான போலிங் இல்ல. அவங்க மெத்தடிக்கலா பண்ணிட்டாங்க. விராட் கோலி சால்ட் விக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் அப்படி குஷி ஆயிருப்பாங்க. பட் விராட் கோலி ஒரு இடத்துல மறந்துடுவாங்க. இவரை மறந்துருமா, இவர் பாட்டி ஆடினே இருப்பாருப்பா, சிங்கிள் 4 6 வச்சிருப்பாரு. இன்னொருத்தர் எடுக்கலான்னு பார்ப்போம், அவங்க அன்பார்ச்சுனேட்லி படிக்கல் வேற டெரிபிக்கா அடிச்சிட்டாரு. ரொம்ப கிளீனா அடிச்சாரு. அந்த ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருக்கிற பேர் தான் மறந்து போச்சு பேர், பார்க்லெட். அவரு ஆக்சுவலா அந்த அன்னைக்கு அந்த டீம் கூட யாரோ அந்த நம்ம ஆடியன்ஸ்ல நிறைய சிஎஸ்கே டிஷர்ட் எல்லாம் போட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் யாரோ அந்த டிஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு. அந்த டிஷர்ட் பஞ்சாப் டிஷர்ட் அவர் அப்படியே உள்ள வந்துட்டார் லெவல்ல. ஆக்சுவலா அவங்களே தெரியல யாரு அவர். அந்த மாதிரி ஒரு கிரீட் ஆடிருக்காரு. என்ன போடுறாருன்னு எனக்கு புரியல. சார், ஸ்டாயினிஸ்க்குலாம் பவுலிங் கொடுக்கலாமே அப்படின்லாம் நம்ம நிறைய இடங்களில் பேசியிருப்போம். இந்த இந்த அதாவது ஹாஃப் பவுலர், தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி அ குட் பவுலர் இன் எவ்ரி பிச்சுன்ற மாதிரி சில பவுலர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து விஜய் சங்கர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மிச்சல் மார்ச், இந்த மாதிரி மெதுவாக போடுற மீடியம் பேஸ் பவுலர்ஸ். மீடியம் பேஸ் பவுலர்ஸ் பற்றிலாம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுடைய இந்த சிச்சுவேஷனுக்கு தே ட்ரைட் எவ்ரி திங்.
அதாவது வந்து நீ வா, நீ போ, நீ போடு அப்படின்னு சொல்லி அவங்களோட இந்த யூசுவல் பேட்டர்னை தாண்டி கொஞ்சம் பவுலர்ஸை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு 7 பவுலர் கிட்ட போட்டிருந்தாங்க இன்னைக்கு. எல்லாருக்கும் குதறி குதறி சில ஓவர்கள் கொடுத்துருந்தாங்க. பட் நோபடி குட் கிரியேட் டென்ட் ஃபார் தெம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயருடைய ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கரெக்டா நின்று அப்படி அப்படியா இருந்து உள்ள சரி பால் கரெக்டா பிச் ஆஃப் த பால் இல்ல அப் டு த பேட் வந்ததுன்னா அடிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல அவுட் பரவாயில்லன்ற ஃபர்ஸ்ட் பால் கார்டு எடுத்த ஃபர்ஸ்ட் பால் இம்ப்ரோவைஸ் கிரீஸ் அவுட் வந்து பாத்தீங்களா. சோ அவர் வந்து பாடி லாங்குவேஜ் பார்த்தா ரொம்ப ரொம்ப கேஷுவலா எடுத்த மாதிரி அவரு. சகலுடைய போலிங்ல வந்து அவருக்கு நல்லா உழுந்ததுன்னா அவருக்கு இருக்கிற பாடி லாங்குவேஜ் வேற. பட் விராட் கோலின்னு அவங்களும் சைக்கலாஜிக்கலா இல்ல எங்கேயும் விக்கெட் எடுக்கிறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் சஹலுக்கு மட்டும் கூகுளி நல்லா போடுறது இருந்ததுன்னா அந்த பழைய டைப்ல இருந்தாருன்னா கண்டிப்பா விராட் கோலிக்கு அந்த கூகுளியை போடணும். அதெல்லாம் நீங்க பாடி லாங்குவேஜே பார்த்தா நோவேர் இந்த கேம் அப்சல்யூட் ஒன் சைடட். ஓஎஸ்எம் ஓஎஸ்எம் சொன்ன மாதிரி அப்சல்யூட்லி இன் ஃபேவர் ஆஃப் ஆர்சிபி இந்த மேட்ச். அண்ட் ரொம்ப கிரேட்டான விஷயம் அவங்க அவங்களுக்கு சண்டிகர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்றத பத்தி அவங்க கவலையே படல. அவுட் ஸ்டாண்டிங் ஆடி போட்டு மேய்ச்சிட்டாங்க. ஃபீல்டிங் வாஸ் ஃபேபுலஸ். டிம் டேவிட்லாம் என்ன ஃபீல்டிங் டிம் டேவிட்லாம். அதான் அந்த வைட்டல் ரன் அவுட் சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சால்வேஜ் ஆபரேஷன் நடந்திருக்கும், ரெஸ்கியூ பண்ணிருக்கலாம். இந்த இங்கிலீஷ் வந்து வதியராஜுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருக்கும். சி ஃபர்ஸ்ட் அது அந்த பால் சுயாஷ் அடிச்சுட்டு பவுன்ஸ் ஆகி பவுலருக்கு மேல போயின்னு இருக்கு. பவுண்டரி கிட்டக்க போகும்போது ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிம் டேவிட் பாலை பிடிச்சி ஸ்ட்ரெயிட் ஆச்சுதான் செகண்ட் ரன்னுக்கு சான்ஸ் இல்லை. பட் டிம் டேவிட் பிடிக்கும் போது ஒரு சர்க்கிள் போட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த மொமெண்டம்ல ஒரு சர்க்கிள் தேவைப்படுது. அந்த சர்க்கிள் டைம்ல இவர் இங்கிலீஷ் டிக்கெட் வாங்காம மேட்ச் பார்த்தாரு. எப்படி ரவுண்ட் போடுறாரு அவரு ரிங்காரிங் வேடிக்கை பார்த்துக்காரு. அதுக்குள்ள அவர் எதுக்கு அப்படி பேக் பண்ணாரு தெரியல. தப்பா நான் செகண்ட் வரைக்கும். அது ரொம்ப ரொம்ப குரூஷியலா போச்சு அவருக்கு. வதேரா நின்றுக்கலாம். பட் வதேராக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சுயாட்ஸ் வந்து பிளாட்டிஷா போட்டாருன்னா சுத்தமா ஒண்ணும் புரியல. அன்னைக்கு அடிச்சாரு பிரில்லியண்டா நம்ம பெங்களூர் மேட்ச்ல. பட் இன்னைக்கும் ஒண்ணும் புரியல. சுயாட்ஸ் வந்து டாப் கிளாஸ் ஹீரோ. ஏன்னா 2 பேரை பிரில்லியண்டா போல்ட் எடுத்துட்டு அவன் வந்து இங்கிலீஷுக்கும் ஒன்றும் புரியல. ஓகே அந்த பால் வந்து இங்கிலீஷுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மைல்டு லெக் பிரேக் மாதிரி போச்சு. ஸ்லைடர் வித் மைல்டு லெக் பிரேக். யாரையும் வந்து ஏதோ பண்ணி ட்ரை பண்ணாரு, இம்ப்ரோவைசிங் முடியல. ஸ்டாயினிஸ் பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டார். வந்த முதல் பால் ஸ்டாயினிஸ் ஏய் நான் உன் ஆஃப் ஸ்பின்னர் ஆடுற மாதிரியே ஆடுறேன், நீ எல்லா பாலும் கூகுளி தான் அப்படின்னா தலையை தானே வருவார் மேல, கிராவிட்டி இல்லாம வருவார்ல அப்படி ஸ்டைலா அடிச்சாரு. அடுத்த பால் இவர் என்ன பண்ற காந்தி ஆஃப் கூகுளி போட்டு பாருங்க. அப்படி தேடினேன் வந்தது அப்படி தீபாவளி காமிச்சு அதுக்குள்ள டன்னு போய் ஸ்டம்ப் அடிச்சு. சோ சுயாஷ் மட்டும் போக்கஸ்டா 24 பாலும் பிளாட்டிஷாவே போட்டாருன்னா அவர் ரொம்ப ரொம்ப பிரைட் சான்சஸ் இந்தியன் டீம் உள்ள வருது. ஏன்னா அவர் ஆனா ஒண்ணு திருப்பியும் எனக்கு மாயமா அது என்ன மாயமோ தெரியல மந்திரமோ தெரியல. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் வானத்தை பார்த்து போடுறேன். ஆனா கிட்ட கஷ்டமா இருக்கு. கரெக்டா லேண்ட் ஆகுது. சம்டைம்ஸ் வேவாடா போகுதே தவிர ஸ்டம்புக்கு போடுறப்ப ரொம்ப புதுசா போடுறது. சார் ஆர்சிபியோட எக்ஸ் பிளேயருங்கிற ஒரே காரணத்தினாலேயே மெயினாக இன்னைக்கு யுஸ்வேந்திர சஹால் மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அது மேபி இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எவ்ரி திங் கொலாப்ஸ்ட், அது வேற விஷயம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு ஆர்சிபியோடைய பேட்டிங்க்கு பவுலிங் போடுறதா இருந்தால் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அவங்களுடைய மைண்ட் செட்டுமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா யுஸ்வேந்திர சஹால் நம்பி கண்டிப்பாக இன்னைக்கு டீம் இருந்திருக்கும்ல. அவங்க உனக்கு தெரியும்ப்பா, அதுவும் வந்து விராட் கோலிலாம் உனக்கு நல்லா தெரியும். நெட்ஸில் நீ எவ்வளோ நாள் போட்டிருப்ப, நீ விராட் கோலி அவுட் பண்ணிடுவேன். அவருக்கும் லெக் ஸ்பின்ல வந்து ஹீ இஸ் நாட் தட் கிரேட் விராட் கோலி. ஸோ ஹீ ஸ்ட்ரகிள்ஸ் அ பிட். அதை கரெக்டாக ஒன்னால பிடிக்க முடியுன்ற நம்பிக்கை அவங்க வச்சிருந்திருப்பாங்கல்ல. ரெண்டு ஹிட்ஸ் இருக்கு. ஒன்னு கோலிக்கு வந்து சஹாலுக்கு வந்து அம்னீஷியா, கூகுளியை பொறுத்தவரை அம்னீஷியா போச்சு. கூகுளி போடுறது இல்லை. அந்த கூகுளி போட்டாதான் விராட் கோலி ஏமாறுவார். நீ வெறும் லெக் பிரேக் ஏமாத்த உண்டு. இஸ் டூ குட் கவர்ஸ் ஆடுறது. ஸோ அங்க ஒண்ணு சரி ஓகே போன மேட்ச் அந்த இந்த கூகுளி இல்லாம தான் சார் 4 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு நீங்க பேசலாம். அந்த எண்டு டைட்டா டெரிஃபிக்கா போட்டுட்டே இருந்தாங்க அன்னைக்கு. அதனால இவருக்கு வந்து டெஸ்பரேட் ஆட ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னைக்கு ராஜ் வந்து அவரை ஏதாவது குத்துறாங்கப்பா பால நான் போட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைசியில அந்த ஒரு போஸ்ட் ரவுண்ட் கொடுத்தாரு, அம்பையர் மாதிரி ரவுண்ட் கொடுத்தாரு. அதனால எதிரிலேயே பெரிய சப்போர்ட் ஒன்றும் இல்லை. அண்ட் பிளஸ் அவங்க 2 பேரும் வெல் செட் பாஸ் 30-40 வந்துட்டாங்க இவர் வரும்போது. அதனால ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. சார் ஆர்சிபிஸ் பவுலிங் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சுயாஷை பாராட்டினீங்களோ அதே அளவுக்கு ஸ்டார்டிங்கில் விக்கெட்டே எடுக்கணும்னாலும் இந்த நன் ஃபார் 12 நன் ஃபார் 13 நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நன் ஃபார் 26க்கு இன்னைக்கு வந்து இவர் புவனேஸ்வர் குமார் அவருடைய இனிஷியல் ஸ்பெல்லும் நல்லா இருக்குது. ஆர்சிபிக்கு அவருடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டெத்தில் போன மேட்ச்லாம் கொடுத்துருந்தப்போ வந்து அங்கேயும் ஒரு 18th ஓவர் போட்டால் நல்லா போடுறாரு. ஸோ புவனேஸ்வர் குமார்ஸ் அடிஷன் டு ஆர்சிபி இஸ் ரியலி குட் அண்ட் அவருடைய அந்த வேர்த்தை ப்ரூவ் பண்ணுறாரு சார் அவருடைய பவுலிங். புவனேஸ்வர் குமார் என்ன டேஞ்சரஸ்னா சந்தீப் சர்மா மாதிரியான போலர், பட் மோர் பிரில்லியன்ட், வெரி பிரெய்னி.
அந்த யார்கர்ஸ் பாருங்க, பெனல்டிமேட் ஓவர் யார்கர்ஸும் ஹேசல் விட்டு போட்ட யார்கர்ஸ் இவங்க இத்தனை நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இப்ப பாருங்க இந்த ஸ்டார்க் வந்து உசுப்பேத்தி விட்டாரு. எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிட்ட நீ அப்படின்னு ஒவ்வொருத்தரா யாருக்கு போட ஆரம்பிச்சாங்க. இப்போ சர்ப்ளஸ் ஆஃப் யார்கர்ஸ் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. குணால் பாண்டியா வந்து ரொம்ப பேஜார் பண்ணி விட்டாரு. பவர் பிளேல ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கும்போது அந்த பிரியான்ஸ் வந்து சம்பந்தம் இல்லாம இறங்கி ஒரு ஷாட்டும் அடுத்த பிளேயர் பிரப் சிம்ரன் அவர் பரபரப்பு. அவரால் தான் ரன் வருது இல்லைன்னு சொல்லாம நியாய பரபரப்பு. நீ போலர் இந்த ரன் அப்ல போகும்போது அவர்கிட்ட போயிடுறாரு. நீ திரும்ப மேல ஒரு பால் அடிச்சிடறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிடுறாரு கிட்ட நம்ம பிரப் சிம்ரன். ஸோ குணால் பாண்டியாவை இவங்க ஆடும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி தான். ஏன்னா டர்னே பண்றது இல்லை, ரொம்ப ரேர். அதனால ஆஃப் ஸ்பின்னர் ஷார்ட் பிட்டிங் ஆடுற மாதிரி தான் ஆடும் குணால் பாண்டியா ஆடுது. சுயாஷ் ஆடும் போது ஜஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி தான் ஆடும். ஏன்னா எல்லாமே கூகுளியா இருக்கு. அதனால சர்ப்ரைஸ் எலிமெண்ட் லெக் பிரேக்லயோ இல்ல பிளிப்பர்லயோ இல்ல. பட் ஃபார் தட் ஒன் டெலிவரி அவுட் ஆன ஸ்டைலிஷ் அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி டோட்டல் பேக் பேட் கேப்ல போச்சு. ஸோ இவங்க வந்து ப்ரெடிக்டபிள் தான். பட் இன்னைக்கு நத்திங் ஒர்க் ஃபார் பஞ்சாப் தான் விஷயம். சார் விராட் கோலிஸ் இன்னிங்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என்ன இந்த சீசனில் விராட் கோலி வந்து கொஞ்சம் அங்கங்கே தடுமாறுறாருன்றாங்க. நானும் சரி என்னடா தடுமாறுறாருன்னு போய் பார்த்தா டாப் 5 டாப் 6 ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. விராட் கோலியுடைய தடுமாற்றமே வந்துட்டு ஆரஞ்ச் கேப்புடைய லிஸ்ட்டில் 5ஆவது இடத்துல 4வது இடத்துல இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு, டாப் 5 இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவருடைய இன்னிங்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறைய தடவை. சுப்மன் கில், அப்புறம் நம்ம இந்த சாய் சுதர்ஷன், கேன் வில்லியம்சன், ஜாஸ் பட்லர் டைப் ஆஃப் பேட்டர் நம்ம விராட் கோலி, அவங்களுக்குலாம் சுப்ரீம் இவர். ஸோ அவர் வந்து அந்த ஒரு ரன் மெஷின் வந்துட்டா, அந்த ஒரு ரன் சேஸ்ன்னு வந்துட்டா அவருக்கு என்னதான் அந்த பூஸ்ட் ஆட்ல வராரு. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு பூஸ்டாக குடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரே பூஸ்டாக இருக்காரு. இந்த சேஸ்ன்னு வந்துட்டா போதும் அவரை பிடிக்கவே முடியாது சார் கையில். ஹி கால்குலேட்டட் அண்ட் சொல்லலாம் ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு, 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாருன்னு. பட் ஆனால் அந்த இன்னிங்ஸ் இன்னைக்கு அவர் பேஸ் பண்ண விதம் அலாங் வித் தேவ்தத் படிக்கல் வாஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச். நீங்க எங்கேயுமே விக்கெட் எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. வந்து சேலஞ்சிங் பிட்ச், சேலஞ்சிங் போலிங் குவாலிட்டி அப்படின்னாலே சேஸ்ல ஜெயிச்சு காட்டுறாரு. இப்ப பீக் பிரஷர்ல பாகிஸ்தான் துண்டா டென்னிஸ் மாதிரி ஆடுற பிளேயர். இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது பிட்ச்ல, பிளஸ் போலிங் ரொம்ப ரொம்ப சுமாரம். அதுல போய் அவர் வந்து லெஃப்ட்ல ஆட்டா கேட்டிருப்பாரு. லெஃப்ட்ல ஆட்டா இன்னைக்கு சேஞ்ச் லெஃப்ட்ல சேஸ் பண்ணிட்டா அப்படி கேட்டிருப்பாரு. அது ஒண்ணு. இந்த ஸ்ட்ரைக் ரேட் இவருக்கு கம்மி அப்படின்லாம் பேசுறவங்களுக்கு எப்படின்னா, என் காலேஜ் டேஸ்ல இந்த ரஜினி படம் சரியா ஓடல மாறணும். எவ்வளவு நாள் 75 டேஸ் அது ஃபெயிலியர் தான். 75 டேஸ் 175 200 டேஸ் போனதாயிட்டா, அதாவது ஃபெயிலியரே 75 டேஸ். அந்த லெவல் இருக்கு கம்பேர் பண்றது. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. டூ குட் பிளேயர் பியாண்ட் ஆல் கிரிட்டிசிசம். சார் நம்மளுடைய ஃபேவரட் செக்ஷனான கமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கொஸ்டின். பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப் சிம்ரன் 6 இந்த பிரப் சிம்ரன் சிங்குக்கு பிரப் சிம்ரன் 6ன்ட்டேன் நான். ஸோ பிரப் சிம்ரன் 6னே வச்சுப்போம். அவங்க 2 பேருமே அந்த மொத்த டீம் வேற மாதிரி ஆடும்போது இவங்க மட்டும் வந்துட்டு ஒரு தனி கேம் ஆடுறாங்க. அந்த பவர் பிளேல த ஸ்டார்ட் தே கிவ் இஸ் வெரி வெரி வைட்டல் சார். அதை வந்து இன்னைக்கு அவங்க கேபிட்டலைஸ் பண்ணாமல் போயிட்டாங்க. பட் தே ஸ்டார்டட் ரியலி வெல். லைக் எல்லா மேட்ச் மாதிரி தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓவர் பிளேங்கிறது சூப்பர் 6 பாஸ் 6 ஓவர்ஸ் அண்ட் மென்ட் ஒன்லி ஃபார் 6s. அப்படிதான். அதுல பூந்து விக்கெட் எடுக்கலாம் ரைட். பட் டாப் ப்ரையாரிட்டி பீப்புள் கிரௌட் உட்கார்ந்து பாக்குறது இந்த முதல் 6 ஓவர்ல எவ்வளவு 6 வருதுன்றது தான். எப்படி ஃபீல்டிங் சர்க்கிள்ல பீட் 9 பேரை பீட் பண்ணி எப்படி அடிக்கிறீங்க ருத்ராஜ் கைக்வாட் ஆடுற மாதிரி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதை கரெக்டா புரிஞ்சுட்டு இதுதான் கேம் கிளியர், எங்க ரோல்ஸ் இதுதான், நீ டைட்டா போடு, நீ எப்படி வேணா போடு, நாங்க அதை ஒண்ணு மிஞ்சிடும். நான் இறங்கி ஆடுவேன், கவர் பண்ணுறதுக்கு அடிப்பேன், என்ன நீ ஃபாஸ்டா போட நான் அடிப்பேன். 2 பேர் ஆடுறாங்க. அது இன்னைக்கு அவுட் ஆனதெல்லாம் விட்டுரு. அவங்க 2 பேர் ஆட்டிடியூட் ஜஸ்ட் லைக் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாதிரி. இவங்க ஒரு பேர் வந்தானா 10 runs per over ஷூர் பவர் பிளே ஆடுறாங்க. ரொம்ப அவங்க 2 பேரோட பேட்டிங்ல சார், அவங்க புவனேஸ்வர் குமாருக்கு ஓவர் ஸ்விங்லாம் இன்னைக்கு கிடையாது. ரைட், ஓகே, நார்மலா தான் போடுறாரு. இருந்தாலும் நம்ம எதுக்கு 6க்கு போகணும்னு சொல்லி புவனேஸ்வர் குமாரை ஜாஷ் ஹேசல்வுட் இவங்க ஹேண்டில் பண்ணதான். எப்படின்னா அந்த 6 ஓவரில் பவர் பிளேல 2 6 தான். தே கோ ஃபார் 8 பவுண்டரிஸ், 8 4 அடிச்சு விட்டாங்க அவங்க. ஸோ அந்த பவுண்டரிஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கேப்ஸ்ல அடிக்கிற அந்த அழகு வந்துட்டு இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச். 4 6 வந்தாங்கன்னா 6 பவுண்டரி வந்தா நல்லா ஒண்ணுதான். 24 runs வந்தா பரவாயில்ல. 2 பால் எக்ஸ்ட்ரா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. 4 மைண்ட்ல வந்துன்னா 6 தூக்கி அடிக்க போய் தான் நிறைய பேர் அவுட் ஆறாங்க. இந்த கேல் டைப் ஆப்ஷன் இல்ல, அது 6 தான் கிரவுண்டோடய ஆட மாட்டேன்ற மாதிரி முடியாது. சார் கமெண்ட் செக்ஷன் போன வீடியோவில் மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்ககிட்ட என்ன கேள்வியை கேட்க எதிர்பார்க்குறாங்கன்றதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கிறேன். பார்த்துருவோம். இட் இஸ் ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி. ஸோ அந்த மேட்சோட வீடியோவில் மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்றதை உங்களுக்கு சொல்கிறேன்.
நிறைய பேர் பாராட்டியிருக்கிறாங்க பாஸ்கி சார் ஜீனியஸ் கான்வர்சேஷன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த லைன்ஸ் எல்லாம். அது ரூமர் சார், அது ரூமர், நம்பாதீங்க. சார் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, பாஸ்கி சார் ஐ ஹேவ் அ கொஸ்டின், ஆர்ஆர் வெர்சஸ் டிசி, ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி, ரெண்டு மேட்ச்லையும் ஃபைனல் ஓவரில் 6 பால்ல 9 ரன் தேவைப்பட்டுச்சு ஜெயிக்கிறதுக்கு. அதே ஹெட்மயர் அதே ஜுரேல் தான் பிச்சில் இருந்தாங்க அன்னைக்கும் இன்னைக்கும், அதே யார்க்கர் தான் போட்டாங்க அன்னைக்கும் இன்னைக்கும். ஏன் அவங்களால அந்த மிஸ்டேக்லேருந்து அடுத்த மேட்சை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியாதா? ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு என்ன பண்ணியிருந்துருக்கலாம் இன்னைக்கு அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. லவ்லி கொஸ்டின். பட் திருப்பி நான் சொல்ற எக்ஸாம்பிள் தான். நீங்க பிரமாதமா வண்டி ஓட்டுவீங்க, நானும் பிரமாதமா வண்டி ஓட்டுவோம். 2 பேரும் 20 வருஷமா ஃப்ரெண்டு. எதிரில் வச்சு இடிச்சுப்போம். அது ஏன்னே தெரியாது. அவ்வளவுதான். பர்ஃபெக்டா நேற்று வரைக்கும் கரெக்டா ஓடி இருக்கு. ஒரு வாட்டி பந்துல பந்து அன்னைக்கு ஒரு வாட்டி ஆச்சு. டோட்டல் ரோடு காலி. நான் சிக்னல்ல நிக்கிறேன், 4 ரோடும் காலி. ஓகே, ஒரே ஒரு சைட்ல டிவிஎஸ் சிட்டில ஒருத்தர் வர்றாரு, லெஃப்ட்ல சிக்னல்ல. சரி இவர் வர்றாரு, நம்ம போயிடலான்னு போனா அவரு வர்றாரு. வந்து ரோட்லயே மொத்தம் 2 வண்டி தான், 2 டயர் இடிச்சுது. நம்புவீங்களா? அப்படி யோசிச்சு பாருங்க. ஒருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்றது தான். சோ அந்த இப்போ ஒரு யார்க்கரை நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ற அன்னைக்கு அந்த யார்க்கர் கரெக்டா மாட்டும் அடிக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது அந்த யார்க்கர் ஸ்ட்ரெயிட்டா உங்க காலுக்கே வந்துடும், எதிர்பார்க்காத மாதிரி. எல்லா சிச்சுவேஷன் நீங்க பக்காவா சொன்னா கூட கிரிக்கெட் ஏன் த்ரில்லிங்கா இருக்குன்னா இதான் விஷயம். ஹை கேட்ச் இதை பியூட்டிஃபுல்லா பிடிக்கிற ஜடேஜா திடீர்னு ஏன் விட்டாரு? ஒரு வாட்டி நம்ப மாட்டீங்க, பாயிண்ட்ல ஜடேஜா அடிக்கிறாரு, ஸ்லாஷ் லெஃப்ட் ஹேண்டர். ஜடேஜா திரும்பி ஓடணும். திரும்பி ஓடும் போது அவர் முதுகு பக்கத்துல இருந்து கேட்ச் இப்படி வருது ஃப்ரண்ட்ல. ஜடேஜாலாம் அந்த கேட்ச் அசால்ட்டா பிடிக்கிறவரு, நம்ப மாட்டீங்க, முதுகு பக்கத்துல இருந்து முகத்துக்கு பக்கம் வர கேட்ச இப்படி பிடிச்சாரு. தான் மூஞ்சிய மறைச்சு இந்த இடத்துல பட்டு வருது. இம்பாசிபிள். அதனால நம்ம ஸ்டப்ஸ் கேட்ச் விட்டாலோ, மார்க்கரம் கேட்ச் விட்டாலோ, ரபடா கேட்ச் விட்டாலோ, ஜடேஜா, ரெய்னா இவங்க ஏன் விடுறாங்கன்னு தெரியாது. விடவே கூடாது. அவங்களாம் 100 கேட்சஸ் பிராக்டிஸ்ல பிடிச்சிருவாங்க. So it's a day's game. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சொல்றது லவ்லி பாயிண்ட், சூப்பர் அப்சர்வேஷன். பட் ஸ்டில் திஸ் இஸ் a கேம். அதே கேட்ச் காத்துல லைட்டா அப்படி நோந்துன்னா அது நாட் அவுட். இல்ல ஒரு லைன் கிட்ட நிக்கிறாங்க, அந்த கேட்ச புடிச்சிட்டு காலை மிதிச்சிட்டாங்க ரோப்லன்னா பினிஷ்ட். 6 ரோப்ல மிதிக்கலன்னா அவுட். இதுதான் இந்த லக்கு தான். ஒண்ணு Okay sir, thank you so much for joining. See you in the night. பண்ண